அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் பேக். எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா சேஃபாக ஹெல்த்தியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 டேஸ் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்த vlog தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ மார்னிங் நௌரின் வந்து ஸ்கூல் போனதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து ரெசிபீஸ்க்காக கொஞ்சம் இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருந்தது. அதனால் நான் வந்து நீல்கிரீஸ் வந்திருக்கேன். கொஞ்சம் ஸ்நாக்ஸு அப்புறம் ஏதாவது நம்ம டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து நான் இந்த ஷாப்பில் தான் வாங்குவேன். நீல்கிரீஸ் வந்து சென்னையில் எந்த பிரான்ச்சாக இருந்தாலும் ஓகே, அங்கே வந்து எல்லா ஐட்டம்ஸும் கொஞ்சம் ஈஸியாக நமக்கு கிடச்சிரும். ஸோ அதனால் நான் மோஸ்ட்டாக போகிறது நீல்கிரீஸ் தான். நிறைய பேர் வந்து ஒரு சில இன்க்ரீடியண்ட்லாம் நீங்கள் எங்கே வாங்குறீங்க, இது கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. மோஸ்ட்டாக நான் வந்து நீல்கிரீஸில் தான் வாங்குவேன். எல்லாமே கிடச்சிரும் இங்கே. எல்லா சாஸஸ் அப்புறம் வெண்ணிலா பீனாக இருக்கட்டும் எல்லாமே வந்து இங்கே கிடச்சிரும். எல்லா திங்ஸும் வாங்கிட்டு பில்லெல்லாம் போட்டுட்டு நான் வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்தோடனே கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 o'clock கிட்ட மேட் வந்துடுவாங்க. அவங்க கூட நிற்கிறதுக்கு எனக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அவங்க வரும்போதே நான் வந்து கிச்சன்லாம் நீட் பண்ணிட்டா தான் எனக்கு கொஞ்சம் வந்து லன்ச் குக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி வந்து 2 ரெசிபி வந்து ரீல்ஸ் அண்ட் ஷார்ட்ஸ்க்காக பிளான் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதையும் நான் வந்து செய்யணும். அதனால் வந்து கடகடன்னு எல்லா ஒர்க்கும் நான் முடிச்சிட்டேன். வீடு ஃபுல்லாக வந்து பெருக்கி மாப் போட்டு துணியெலாம் வந்து மிஷினில் போடுறத போட்டுட்டு காய போட்டுட்டு மடித்து வைக்கிறத மடித்து வச்சுட்டு இந்த மாதிரி எக்கச்சக்க ஒர்க் இருக்கும். ஹவுஸ் ஒர்க் வந்து சொல்லவே தேவையில்ல. அந்த ஒர்க் எல்லாத்தையுமே நான் காலையிலே முடிச்சிட்டேன். ஏன்னா அன்றைக்கி வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா vlog ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் தென் வந்துட்டு 2 ரெசிபிக்கு வந்து ரீல்ஸ்க்காக எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ லன்ச் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சிம்பிளாக தான் வச்சாச்சு. லன்ச்சுக்கு வந்து புளியோதரை செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். என்னோடய ஸ்டைலில் பக்கா புளியோதரை அந்த மாதிரி இருக்காது. ஸோ என்னோடய ஸ்டைலில் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். அந்த ரெசிபி இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் வந்துட்டு என்னோடய ரீல்ஸ்க்கு வந்து நானுமே வந்து வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எல்லா இன்க்ரீடியண்ட்டும் எடுத்து வச்சாச்சு. நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் vlog எடுத்துடலாம். பட் இந்த ரீல்ஸுக்கு வந்து வீடியோ எடுக்கிறது வந்து அவ்வளோ கஷ்டமாக எனக்கு இருந்தது. 1 மினிட்குள்ளே நம்ம என்னென்ன சொல்லணுமோ எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ணணும். நம்ம கண்டென்ட் வந்து 1 மினிட்குள்ளே இருக்கணும். ஸோ அது வந்து ரொம்பவே ஆரம்பத்தில் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஒரு ரெசிபி கொடுக்குறதா இருக்கட்டும், கடன்னு சொல்கிறதா இருக்கட்டும், நிறைய பேருக்கு வந்து டவுட்ஸ் இருக்கும். ஸோ இவங்க என்ன ஆட் பண்ணாங்க, இவங்க என்ன சொன்னாங்க அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும். ஸோ அதை வந்து கவர் பண்ணுறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. இப்போ ஓரளவுக்கு வந்து 1 மினிட் வீடியோ வந்து செட் ஆகிருக்கு எனக்கு இப்போதைக்கு. கடன்னு பேசுகிறதா இருக்கட்டும் எல்லாமே. vlogல எல்லாமே நம்ம தெளிவாக பொறுமையாக அப்படியே சொல்லுவோம். vlogல சொல்லும் போதே நிறைய பேருக்கு எதுவும் புரியாது. கமெண்ட்டில் வந்து இது என்ன இது என்னன்னு நீங்கள் வந்து கேட்பீங்க இல்லையா? ஸோ அது 1 மினிட்ல எப்பட்றா புரிய வைக்கிறது அப்படின்றது வந்து ஒரு பெரிய டென்ஷனாகவே இருக்குது இன்ன வரைக்கும் எனக்கு. ஸோ அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரெட் வெல்வெட் கேக் வந்து பண்ணியிருந்தேன். இது ஷார்ட்ஸ் நான் போட்டேன் நான் ஏற்கனவே. அண்ட் தென் ரீலும் நான் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க போய் பாருங்கள், செக் பண்ணி. நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன் 2 லிங்க்கும். அண்ட் தென் அன்றைக்கி வந்து 2 ரெசிபி சொல்லியிருந்தேன் இல்லையா? ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ரெட் வெல்வெட் கேக். ஸோ அதே ரெட் வெல்வெட் கேக் பேட்டர் வச்சு இன்னொரு புட்டிங் வந்து ஒன்று பண்ணியிருந்தேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ எல்லா இன்க்ரீடியண்ட்டும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஒர்க் அப்படியே போயிட்டு இருந்துச்சு எனக்கு. பேட்டர்லாம் ரெடி பண்ணி நான் வந்து குக்டாப்பில் தான் பேக் பண்ணேன். ஸோ அது பேக் ஆகிட்டு இருக்குது. அண்ட் தென் பேட்டர் கொஞ்சம் தனியாக வச்சுருக்கேன். கேக் பேட்டர் அது தனியாக ஒரு புட்டிங்காக வச்சுருக்கேன். அண்ட் தென் கிச்சன் வந்து இப்படி தான் இருக்குது. கடன்னு வந்து கிச்சனை ஓரளவுக்கு நீட் பண்ணிவிட்டு அடுத்த ரெசிபி வந்து ஸ்டார்ட் பண்ணணும்.
இப்போ ஸ்ட்ராபெர்ரி சீசன் இல்லையா? ஸோ ஸ்ட்ராபெர்ரி வந்து நெறைய வந்து கிடைக்குது. சீப்பாவே கிடைக்குது. ஒரு பாக்ஸ் 50 ரூபீஸ் அந்த மாதிரி. நௌரீனுக்கு வந்து ஸ்ட்ராபெர்ரி ரொம்ப பிடிக்கும். என்ன சொல்றது? எத்தனை பாக்ஸ் வாங்கி வச்சாலும் ஒரே நாள்ல காலி பண்ற ஆள். அவ்ளோ ஃபேவரட் அவளுக்கு இந்த ஸ்ட்ராபெர்ரினா. பட் நான் தான் குடுக்குறதில்ல. பார்க்கறதுக்கே அழகா இருக்கும். பட் எனக்கு என்னமோ தெரியல, இந்த ஸ்ட்ராபெர்ரி வந்து பிடிக்கவே பிடிக்காதுங்க. ஏன்னு எனக்கு தெரியல. ஆரம்பத்துலலாம் அது நல்லா அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அத வாங்கி சாப்பிடணும்னு ஆசையா இருக்கும். பட் சாப்பிட்டதுக்கப்புறம் எனக்கு அது 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 ஒரு மாதிரி புளிக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அது எனக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. தென் ஸ்வீட்டாக இருந்துச்சு அப்படின்னா நல்லா சாப்பிடுவேன். ஆனால் நௌரீனுக்கும் ரொம்ப பிடிச்சி போச்சு. அண்ட் தென் கேக் வந்து பேக் ஆகிடுச்சு, இங்கே பார்த்துருப்பீங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு கேக் பேட்டர் வந்து இங்கே இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புட்டிங் வந்து பண்ண போகிறேன். இது நான் இன்ஸ்டாகிராமில் தான் இந்த ரெசிபி பார்த்தேன். இந்த ட்ரேயில் தான் பண்ண போகிறேன். அதாவது நம்ம கஸ்டர்ட் புட்டிங் இருக்குது இல்லையா, கேரமல் கஸ்டர்ட் புட்டிங். ஸோ அதில் வந்து இந்த கேக் பேட்டரை வந்து உள்ளே போட்டு நான் வந்து பேக் பண்ண போகிறேன். ஸோ இதோட ரெசிப்பியும் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து நான் ரீல் போட்டிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். தென் சூப்பர் டெலிஷியஸாக இருக்கும். மஸ்ட்டு ட்ரைன்னு சொல்லுவேன் நான். அந்த கேரமல் புட்டிங்கோட அந்த ரெட் வெல்வெட் கேக் வந்து சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் வந்து புளி சாதத்துக்கு வந்து தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுக்கு வந்து கொஞ்சமாக வந்து நான் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் ஊற்றிட்டு நம்ம தாளிப்பு கடுகு, உளுத்தம்பருப்பு, அப்புறம் கடலைப்பருப்பு, வேர்க்கடலை, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தான். அப்புறம் கொஞ்சமாக நான் வந்து எள்ளு சேர்த்துக்குவேன். எனக்கு வந்து அந்த புளி சாதத்தில் வந்து எள்ளு போட்டு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். ஒரு மிக்சர் வந்து தனியாக அந்த கோயிலில் வந்து புளியோதரை தருவாங்க இல்லையா? ஸோ அதோட ரெசிபி வேறு. பட் நான் வந்து வேறு மாதிரி செஞ்சுருக்கேன் இன்றைக்கி. ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனாக வறுத்துட்டு இதில் வந்து நான் வந்து கொஞ்சமாக புளி பேஸ்ட்டு, புளி கரைசல் இருந்துச்சுன்னா அது சேர்த்துக்கோங்க. புளி பேஸ்ட்டு, அப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள், உப்பு, கொஞ்சமாக தண்ணி இதெல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வடித்து வச்சுருக்க சாதத்தை உள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணிட வேண்டியது தான். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசில் வந்து அம்மா செஞ்சு கொடுக்குற அந்த புளி சாதம், லெமன் ரைஸ் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஃபேவரட், ரொம்ப பிடிக்கும். மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து புளிசோறு வந்து செய்ய மாட்டேன். டக்குன்னு அந்த லெமன் ரைஸ், புளிசோறு வந்து எனக்கு என்னமோ வந்து அது அந்த வறுத்து அரைச்சி பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். சிம்பிளாக பண்ணுறதுனா இந்த மாதிரி பண்ணிடுவேன். அண்ட் தென் எனக்கு வந்து அது ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால அதை செய்கிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்குன்றதுனால டக்குன்னு நான் வந்து லெமன் ரைஸே செஞ்சுருவேன். ஸோ சிம்பிளாக இருக்குது, ஒரு லெமனை புழிஞ்சு விட்டு தாளிப்பை கொடுத்துட்டா ரெடி ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி வந்து ரொம்பவே டேஸ்டியாக சூப்பராக நான் சாப்பிட்டேன். கூட வந்து அப்பளம் தான் ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். அப்பளம் அண்ட் தென் ஆளுக்கு ஒரு ஆம்லேட் அந்த மாதிரி யாருக்கு என்ன வேணுமோ அந்த மாதிரி. அன்றைக்கி பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணலான்னு நினச்சேன். பட் ஆனால் இந்த ரெசிபி எனக்கு செஞ்சு முடிக்கிறதுக்கே போதும்னு ஆயிடுச்சு. கரெக்டாக இருந்துச்சு டைம் எனக்கு. சூப்பராக சுட சுட புளிசோரோட அப்பளம், முட்டை வச்சு அன்றைக்கி ஆஃப்டர்நூன் லன்ச் வந்து முடிச்சாச்சு. ஈவினிங் நான் பெருசாக எதுவும் நான் விலாக் எதுவும் நான் ஷூட் பண்ணலை. அண்ட் தென் அந்த வீக்லேயே வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி ஈவினிங் ஒரு வலிமா இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் இருந்தது. ஸோ அதோட வீடியோ கிளிப்லாம் கொஞ்சமாக இந்த வீடியோவில் கடைசியில் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். மெஹர் ரெசின்ஸ் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜில் இருந்து எனக்கு சில ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து சென்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இவங்க வந்து இந்த ரெசின் ஆர்ட்லாம் வந்து சூப்பராக பண்ணி கொடுக்குறாங்க. ஃபோட்டோஸ், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெமரபிளான ஏதாவது குழந்தைங்களோட முடியாக இருக்கட்டும், இல்லை சின்ன சின்ன நெயில்ஸாக இருக்கட்டும், இல்லை ரோஸ் பெட்டல்ஸாக இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் நம்ம ஹஸ்பண்ட் நமக்கு கொடுத்த கிஃப்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வச்சுலாம் கூட அவங்க வந்து ரெசின் ஆர்ட் வந்து பண்ணி கொடுக்குறாங்க. எனக்கு வந்து சூப்பரான ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து சென்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா வந்து புக் மார்க் அவ்வளோ அழகாக இருந்தது. நௌரீனுக்காக வந்து சில ஐட்டம்ஸும் வந்து சென்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய நேம் போட்ட அழகான ஒரு ப்ரேஸ்லெட். ஸோ இதுவும் நௌரீனுக்காக தான் சென்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் வந்துட்டு செயின் அண்ட் 2 ஸ்டெட் வந்து அழகாக வந்து பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. நௌரீனுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு.
ஸோ ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. இந்த மாதிரி நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது நீங்கள் கிஃப்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்களோட பேஜ் போய் விசிட் பண்ணி பாருங்கள். இது மட்டும் இல்லாமல் அவங்களோட பேஜ் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் சைடில் வந்து ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். ஸோ சூப்பராக இருக்குது. அவங்களோட ஆர்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா அழகாக வந்து குட்டி குட்டி எல்இடி லைட்ஸ்லாம் வச்சு சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் எனக்கு சில கீ செயின்ஸ் இதெல்லாம் வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. போய் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட பேஜ் போய் விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ மேரேஜ் அப்படின்னாலே மெஹந்தி இல்லாமல் எப்படி? ஸோ அன்றைக்கி முந்தின நாள் வந்து பார்த்திங்கன்னா நான் மெஹந்தி போட்டிருந்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த மெஹந்தி பேஜ் பற்றின டீட்டெயில்ஸ்லாம் கூட நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன். பார்க்காதவங்க போய் விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ அவங்களும் வந்துட்டு இச்சூஸ் ஹென்னா அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து எனக்கு கொஞ்சம் மெஹந்தி கோன்ஸ்லாம் சென்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. நல்லா டார்க்காக சூப்பராக பிடிச்சிருந்துச்சி. எனக்கு பிடிச்ச ஒரு டிசைன் வந்து நான் போட்டிருந்தேன். சிம்பிளாகவும் இருக்கணும், அழகாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து போட்டிருந்தேன். தென் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இட்லி தான் பண்ணியிருந்தேன். ஸோ அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மேரேஜ் ஃபங்க்ஷன் அப்படின்றதுனால என்னோடய சிஸ்டர் இன்லாஸ் எல்லாமே இருந்திருந்தாங்க மார்னிங். ஸோ அவங்க எல்லாேருக்கும் சேர்த்து தான் அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் பண்ணியிருந்தேன். ரொம்ப சிம்பிளாக இருக்கணும் அப்படின்றதுனால இட்லி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி இட்லி பண்ணியிருந்தோம். அண்ட் தென் கூட வந்து பார்த்திங்கன்னா குருமா இருந்தது. ஸோ இதுதான் வந்து அன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். மேரேஜ் அன்றைக்கி மார்னிங் எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். ஸோ இந்த சாரீ தான் இன்றைக்கி நான் போட போகிறேன். இந்த சாரீ வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் பக்ரீத்க்கு எங்கள் அம்மா வந்து எனக்காக எடுத்து கொடுத்த ஒரு சாரீ. ஸோ ப்ளவுஸ்லாம் ஸ்டிச் பண்ணிவிட்டு நான் பக்ரீத் அன்றைக்கி வந்து போட முடியாமல் போயிடுச்சு. அண்ட் தென் வந்துட்டு இது அதுக்கப்புறம் நான் எதுக்குமே அந்த சாரீ வந்து நான் போடவே இல்லை, அப்படியே வச்சுருந்தேன். சரி இந்த மேரேஜ்க்கு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அன்றைக்கி அந்த மேரேஜ்க்காக அந்த சாரீ வந்து போட்டிருந்தேன். ஸோ மேரேஜில் பெருசாக நான் வீடியோலாம் எதுவுமே நான் எடுக்கவே இல்லை. லன்ச் வந்து சூப்பராக பிரியாணி எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அண்ட் தென் அன்றைக்கி டே அப்படியே போயிடுச்சு. அண்ட் தென் வந்துட்டு வலிமா அன்றைக்கி தான் ஈவினிங் ஒரு சின்ன வீடியோ கிளிப் தான் நான் எடுத்தேன். பெருசாக கூட நான் எடுக்கலை. ஸோ எதுக்காக இந்த வீடியோ கிளிப் நான் இந்த வீடியோவில் ஆட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் நான் ஒரு ஸ்டோரி ஒன்று போட்டிருந்தேன். ஸோ நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்டிருந்தீங்க, இந்த அபாயா வந்து நீங்கள் எங்கே வாங்கினீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. யாருக்குமே நான் வந்து ரிப்ளை பண்ணவே முடியல. ஐம் ரியலி சாரி. ஸோ இந்த அபாயா வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள்கேனில் இருக்க நூரி பேரடைஸ் அப்படிங்கிற ஒரு ஷாப்பில் தான் நான் வாங்கினேன். இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 2000 rupees. நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான அபாயா இது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ அதனால் நான் வாங்கியிருந்தேன். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ அப்படியே இங்கே முடியுது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி அப்படின்னா vlogல உங்கள் எல்லாரையும் நான் மீட் பண்ணுறேன். அண்ட் தென் ரெட் வெல்வெட் கேக் அண்ட் தென் ரெட் வெல்வெட் கேரமல் புட்டிங் அதெல்லாம் வந்து கண்டிப்பாக போய் பாருங்கள். ரெசிபீஸ் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் வந்து என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. பாய், டேக் கேர் அண்ட் அஸ்ஸலாமு அலைக்கும்.